மூத்த பத்திரிகையாளரான மணி அவர்கள் சொன்ன ஒத்த வார்த்தை. என்ன நீங்க இப்படி எல்லாம் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி கோபத்துல கொந்தளிக்கும் ஆதரவாளர்கள் யாருக்காக ஃபேவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுக்காக. என்ன நடந்திருக்கு அப்படிங்கறது முற்றிலும் நான் டீகோட் பண்றேன். இது மட்டும் இல்லாம தமிழகம் முழுசாவே ரசிகர்கள் மன்றம் அப்படிங்கிறது அண்ணாமலை அவர்களுக்காக ரொம்ப ரொம்ப ஆதரவா இப்போதைக்கு அதிக அளவுல திரளப்பட்டு இருக்கு. இது எப்படி சாத்தியம் அப்படின்ற மாதிரி உள்ள இருக்கிற திராவிட பாஜகவினரை கோபத்தில் இருக்கும் அளவுக்கான ஒரு உச்சம் அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கு. எனக்கு என்னப்பா, நான் சந்தோஷமா ஸ்ரீலங்கா போறேன் அப்படின்னு சொல்லி எதுவுமே எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் கிளம்பி வெக்கேஷன்ங்கிற மாதிரி கிளம்பிட்டாரு. ஆனா அவரை சுற்றி மட்டுமே நடக்கும் இந்த அரசியல் களம் ஏன் அப்படிங்கறத ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைல்டா பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ். என்ன தீபிகா. எடப்பாடியினுடைய தொகுதி சட்டமன்ற தொகுதியில முதல்ல யாருக்காக? அண்ணாமலை அவர்களுக்காக ஒரு பெரிய ரசிகர் மன்றம் அப்படின்னு சொல்லி தொடங்கப்படுது. இது அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பெரிய அதிருப்தி தான். பிகாஸ் அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்களுக்கு சந்தோஷமா இருக்கலாமே தவிர அதிமுகவுல தனது தொகுதி தனது சட்டமன்ற தொகுதி அப்படின்னு இருக்கிற அதிமுகவை சார்ந்த ஒரு நபர்களுக்கும் இன்க்ளூடிங் எடப்பாடியாருக்கும் சேர்த்து ஒரு மிகப்பெரிய கஷ்டம், கடினமான சூழ்நிலை அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு விஷயம். இதை எப்படா ஃபேஸ் பண்ண போறோம்? நம்மளுடைய சட்டமன்ற தொகுதியில ரசிகர் மன்றம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய புதுசான ஒரு விஷயம். அதுவும் அரசியல்ல இருக்கிற அரசியல்வாதி நமக்கு செட் ஆகுமா அப்படின்னு நினைக்கிற அரசியல்வாதிக்கு இப்படி பண்ணிட்டானுங்களே அப்படிங்கிற மாதிரிதான் உள்ள இருக்கிற ஒரு தொண்டர்களுக்கும், அதாவது நான் சொல்றது அதிமுகவுல திமுகவுல என்னென்ன கட்சிகள் இருக்கோங்க எல்லாரும் சேர்ந்து ஒட்டு மொத்தமா புரட்டி எடுக்கும் அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த வகையில இப்ப பாத்தீங்க அப்படின்னா திண்டுக்கல் கிட்ட திரும்பவும் ரசிகர் மன்றம் அப்படிங்கிறது அண்ணாமலைக்கு ஆதரவாக தொடங்கப்பட்டிருக்கு. இது என்ன ஆகுது? நாளுக்கு நாள் அண்ணாமலைக்கு நீங்க பதவி கொடுக்கலையா, அண்ணாமலையை புறக்கணிக்கிறீங்களா, ஆன்டி அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எதிர்ப்பா நிறைய விஷயங்களை பரப்பப்பட்டு இருக்கான். கடந்த ஒரு மாதங்களா அண்ணாமலைக்கு எதிராகவே நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. கல்யாணராமன், சவுக்கு சங்கர் போன்ற மீடியாக்குள்ள நிறைய நபர்கள் என்ன பண்றாங்க, அவருக்கு எதிரான அவதூறுகளை மட்டுமே பரப்பிட்டு இருக்காங்க. எனக்கும் சொத்துக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க, நான் முதல் முறையா வாங்கின அசையா சொத்து இதுதான் அப்படிங்கறத அண்ணாமலை அவர்கள் தெளிவுபட ஒரு அறிக்கையாவே வெளியிட்டுட்டாரு. கவர்மெண்ட்டுக்கு இவ்வளவு பணம் கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு மேல வேற என்னங்க வேணும் அப்படிங்கறத பிளைண்டா மக்கள் நம்புறாங்க. இன்கம் டாக்ஸ் ரைடு கொண்டு வாங்க, என்ன நீங்க செக் பண்ணிக்கோங்க, என்ன வேணா பண்ணிக்கோங்க, என்ன வேணா செஞ்சுக்கோங்க, ஏதாவது பேசணுமா, ஏதாவது என் மேல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணுமா, உங்க கையில தானே எல்லாமே இருக்கு, என்ன வேணா பண்ணிக்கோங்க, அவதூறு ஏன் பரப்புறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? இந்த மாதிரி வெளிப்படையா வேற அரசியல்வாதிகள் பேச முடியுமா? என்கிட்ட பணமே இல்லைங்க, நான் எதுவுமே வச்சிடல, வேணும்னா வாங்க, எனக்கு பினாமிஸ் யாருன்னு செக் பண்ணுங்க, எங்களை சுத்தி இருக்கிற நபர்கள் யாரு என்ன வச்சிருக்காங்கன்றத பாருங்கன்னு சொல்லி ஓப்பனான சேலஞ்ச் விட முடியுமா? அண்ணாமலை கொடுக்குறாரு. அவர் கொடுக்குறாரு அப்படின்னா அது இவ்வளவு அளவுக்கு யூஸ் பண்ணிப்பீங்கன்னு சொல்லும் வகையில தான் உள்ள இருக்கிற ஒரு விஷயமும் நடக்குது. ஸோ உங்களுக்கு அண்ணாமலை அவர்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அண்ட் அண்ணாமலை அவர்களை எத்தனை பேர் நேர்ல பாத்திருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. எஸ்னா பாத்திருக்கீங்களா அப்படின்னா எஸ்ன்னு போடுங்க, பார்த்தது இல்லை அப்படின்னா நோன் போடுங்க. அண்ட் அவருக்கு அது கூட ரெட் ஹார்ட்டையும் சேர்த்து போடுங்க. எவ்வளவு பேர் அவரை பார்த்திருக்கீங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் அடுத்த கட்டமா இந்த ஒரு விஷயம் ரசிகர் மன்றம் அப்படிங்கறதுலாம் பல கட்சிகளுக்கு உள்ள இருக்கிற உட்கட்சி உள்ள இருக்கிற பெரிய பெரிய நபர்களுக்கே ஒரு பெரிய காண்டு தான். இது அப்படியே என்ன ஆகுது, படிப்படியா வளர்ந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் என்ன சொல்றாரு, என்னது திடீர்னு ரசிகர் மன்றம் அப்படின்றதுலாம் எல்லா கட்சியும் இருக்காங்க அப்படிங்கும் போது என்டிஏ கூட்டணியினுடைய வளர்ச்சி மேல ஏறணுமே தவிர அண்ணாமலை ஒருத்தருடைய ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது கிடையாது. என்டிஏ கூட்டணி முழுக்க தினமும் ஒரு அப்டேட்டடான நியூஸ் அப்படின்னா பிஜேபியை பத்தியும் அதிமுகவில் இருக்கிறத பத்தியும் எதிர்கட்சியா இருக்கிறாங்க அப்படிங்கும் போது இவங்களை பத்தி தானங்க நியூஸ் வரணும். அண்ணாமலை மட்டும் சுத்தி நியூஸை போடுறதும் அவருக்காக ரசிகர்கள் மன்றம் அப்படிங்கிறதும் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடையிறதும் எப்படி சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இதுல எல்லாருக்கும் இன்னொரு கேள்வி வந்திருக்கு. என்ன, இப்போ எடப்பாடியாரை பேசுறோம் அப்படின்னா கட்சி வளருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்சல்யூட்லி எஸ். எடப்பாடியாரை பத்தி பேசிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா கட்சியும் வளர்ந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ இவர் பாஜக பிஜேபி கட்சியில அண்ணாமலை அவர்கள் இப்ப அடிமட்ட தொண்டன் கத்திக்கிட்டே இருக்காரு. மோடி அவர்கள் தான் என்னுடைய படை வீரர் அப்படிங்கிறாரு. மோடி மட்டும்தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் சொல்றாரு. அப்போ மோடி வேற கட்சியை சார்ந்தவரா? பிஜேபி தானே. அப்ப பிஜேபியில தானே அண்ணாமலை அவர்களும் இருக்கிறாரு. அப்போ அண்ணாமலையை பத்தி பேசும்போது ஆப்வியஸா கட்சியினுடைய வளர்ச்சியும் அங்க இருக்கு. ஒரு டிஜிட்ல இருந்த பிஜேபியினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது தமிழகத்துல காலூன்றி நின்று இன்னைக்கு 11% 13% அளவுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னா முழுக்க காரணம் அண்ணாமலை அப்படின்னு வரும்போது
அப்போ அண்ணாமலை பத்தி பேசுறதுனால என்னங்க பிரச்சனை ஆயிட போகுது? பிஜேபி எங்க வளராம போயிட போகுது? என்டிஏ கூட்டணி எங்க வளராம போயிட போகுது? இல்ல இப்ப இதுல இருக்கிறது பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது திராவிட பிஜேபியினர் அப்படின்னு சொல்றாங்கல்ல, யாரு எனக்கு எம்எல்ஏ சீட் கிடைச்சா போதும், எம்பி சீட் கிடைச்சா போதும், எனக்கு ஒரு இப்போதைக்கு 4 எம்எல்ஏஸ் இருக்காங்கல்ல, எங்களுக்கு அதை தக்க வச்சுக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்கல்ல, அவங்க அண்ணாமலைக்கு எதிராக தான் இருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கான ஒரு பெரிய ஒரு புரளையா இருக்குதோ, அது உண்மையா இருக்குதோ. நயினார் அவர்களுக்கு ஆப்போசிட்டா தான் அவர் இருக்காரு, இவங்களுக்கு ஆப்போசிட்டா தான் இருக்காரு. நிறைய பேசுறோம், நம்ம பாக்குறோம், ரியாலிட்டிக் ஃபேக்ட் என்ன அப்படிங்கிறதும் புரியுது. ஆனாலும் அண்ணாமலைக்கு ஆன்டி அண்ணாமலைங்கிற ஒரு ஃபார்மேஷனுக்குலாம் கொண்டு வராதிங்க, அவரை டீக்ரேட் பண்ணாதீங்கன்றது நிறைய பேர் அவங்களுக்காக வைக்கிற ஒரு விஷயமாவும் இருக்கு. இதுல அண்ணாமலைக்கு எதிராக பாஜகவினுடைய செயல் அப்படிங்கிறது பல தொண்டர்களுக்கு வருத்தம் கொடுக்கக்கூடிய விஷயமா மாறுது அப்படிங்கிறதுமே தெளிவுபட விளக்குறாங்க. இதையும் தாண்டி பினாமியினுடைய பட்டியலை வெளியிடுறேன் பாருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் அவர்கள் வெளியிட்ட இந்த ஒரு விஷயம் ஊடகங்கள்ல உழுக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ணாமலை அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு ஹானஸ்டான ஒரு பர்சன் பாவரு, அவரை பத்தி ஏன் தப்பா பேசணும் அப்படின்னு கேட்கறதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆட்கள் அப்படிங்கிறது நிறைய பேர் இருக்காங்க. பிகாஸ் ரொம்ப நம்மள மாதிரி ரொம்ப நார்மலான ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு நபர், பெரிய அளவுல ரொம்ப பணக்காரருப்பா, பொலிட்டீஷியன் ஃபேமிலிக்குள்ள இருந்து வந்துகிட்டே இருக்காருப்பா, வழியான்னு சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கஷ்டப்பட்டாரு, படிச்சாரு, ஐபிஎஸ்ஸா போறாரு. அந்த ஒரு பதவி, அந்த பதவியை விட்டுட்டு நான் வரேன் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு கூடுதலான ஒரு கிரேட், எக்ஸ் ஐபிஎஸ் அப்படிங்கிறது. அதை விட்டு வராரு, பிஜேபிக்குள்ள வரேன் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் அவருடைய சொந்தமா அவருடைய கஷ்டம் மட்டும்தான். இதுவோ என்னவோ நிறைய மக்கள், நம்மள மாதிரி இருக்கிற மக்களுக்கு அவர் மேல இருக்கிற ஈர்ப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. இது எல்லாத்தையுமே விட்டுவிட்டு இவருக்கு பினாமிஸ் இவ்வளவு பேர் இருக்காங்க, இவங்களுக்கு அவங்க இருக்காங்க, அவங்க அக்கா புருஷன், அவங்க அக்கா மேல பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, அப்படி இருக்கு, இவ்வளவு சொத்து, செம்மையான நியூஸ் எல்லாம் வருது. இது உண்மையா இல்லையா அப்படிங்கறத அண்ணாமலை அவர்கள் திரும்பவும் ஒண்ணு சொல்லுவாரு, போய் தேடுங்க, ஐடி ரைட் போடுங்க, இல்ல எப்படியெல்லாம் இடி எல்லாம் விடுங்க, உள்ள விடுங்க, என்னெல்லாம் என்ன செக் பண்ணுவோம் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி வெளிப்படையா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி திரும்பவும் அவர் சொன்னாருன்னா அப்போ மீடியாஸ் திரும்பவும் மூடுமோ என்னவோ தெரியல. இதை பத்தி பேசும்போது டெல்லி உளவுத்துறை அண்ணாமலையை வேவு பாக்குறாங்களாம். சோ அவங்க எல்லாம் கண்டுபிடிச்ச பட்டியல் தான் இது அப்படிங்கிற மாதிரிதான் சமூக ஊடகங்கள்ல இப்போதைக்கு பரப்பப்பட்டு இருக்கு. பட் அண்ணாமலை ஏன் டார்கெட் பண்றீங்க? பேச எவ்வளவோ இருக்குதே. அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கும் போது சவுக்கு சங்கர் அண்ணன் அவர்கள் மோஸ்ட் ஆஃப் ஆல் அதிமுகவினுடைய ஒரு வாய்ஸ் அப்படிங்கிறதும் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். பார்க்கும் போது நம்மளுக்கு மோஸ்ட்லி தெரியும் திமுகவை எதிர்க்கணும், மீதம் இருக்கிற கட்சிகளை அரவணைக்கணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் இருப்பாரு. பட் இன்றைய தேதியில அண்ணாமலை மட்டும் டார்கெட் பண்ணி நிறைய வீடியோஸ் ஏன் போடுறாரு அப்படிங்கிற கேள்விகள் இப்போ வருது. அதுக்கு முக்கியமா பாஜகவில் இருக்கிற நபர்கள் தான் இவருக்கு சொல்லி நடக்குதோ இல்ல அதிமுக சொல்லி நடக்குதோங்கிற கேள்விகளை முன்னாடி வச்சு கமெண்ட் பாக்ஸை கிழிச்சிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம டிஃபர்மேஷன் கேஸ் அப்படின்னா நான் ஒரு நாளைக்கு 10 கேஸ் அது ஒரு நபர் மேலேயோ இல்ல 2-3 நபர் 10 பேர் மேல என்னால போட முடியும். பட் நம்மளுக்கு எதுக்கு? சூரியனை பார்த்து நாய் கொலைக்கிற கதை தான் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் ஸ்கிப் பண்ணிட்டு லாஸ்ட் இன்டர்வியூல சொல்லிட்டு போயிட்டாப்ல, பெருசான அதெல்லாம் எடுத்துக்கிறது கிடையாது அப்படின்னு. ஆனாலும் அவர்களுடைய ஆதரவாளர்கள் அப்படிங்கிறவங்க அதிக அளவுல கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. சோ இப்போதைக்கு கவுண்ட் டவுன் பண்ணி பார்த்தோம்னா என்னடா இத்தனை பேர் அண்ணாமலை அவர்களை டார்கெட் பண்றீங்க அப்படின்னு சொல்லும் வகையில கடந்த 1-2 மாசத்திலேயே இவ்வளவு பேரு. KP ராமலிங்கம் அவர்கள் அண்ணாமலையினுடைய தலைமை பொறுப்பு திடீர்னு ஒரு தலைமை பொறுப்பு கொடுத்தோன்னே அவர் பாட்டுக்கு ஆடுறாரு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களை கொடுத்து மக்களிடையே வாங்கி கட்டிக்கிட்டாங்க. கல்யாணராமன் தொடர் எதிர்ப்பு அண்ணாமலைக்கு அப்போசாதான். அவர் இருக்கிற பீரியட்ல அவரை நீங்க ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு எந்த பணியும் கிடையாது அப்படின்னு சொன்ன காரணத்தினால, நிராகரிச்ச புறக்கணித்த காரணத்தினால அவருக்கான ஒரு மனசு வலியானவோ தெரியல, நயினார் அவர்கள் பதவி ஏற்றதுக்கு அப்புறமா உடனே இவர் வர்றாரு, திரும்பவும் பயங்கரமா அண்ணாமலை அவர்களை பற்றி இன்ன வரைக்கும் போட்டுட்டு தான் இருக்காரு. இப்போ சவுக்கு சங்கர் அவர்கள் இப்ப எப்படி எல்லாம் பரப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இவர் மட்டும் இல்லாம ஊடகங்கள்ல முக்கிய நபர்கள் பல பேர் இருக்காங்க. இதுல நிர்மலா சீதாராமன் அவர்கள் முக்கியமான ஒரு மீட்டிங்ல அண்ணாமலை அவர்களை பத்தி என்னென்னவோ பேசி பெரிய பிரச்சனையை வாங்கி பெரிய பஞ்சாயத்தை வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இதுல குருமூர்த்தி அவர்கள், அவரை பத்தியும் நம்ம கேள்விப்பட்டிருந்தோம். சோ பயங்கர ஸ்பீடா போறாரு, அவனுடைய அரசியல் களம் வேகமா இருந்த காரணத்தினாலதான் பிஜேபி அவரை தூக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் வச்சிருந்தாரு. இது ஒரு பெரிய அளவுக்கான ஒரு சர்ச்சையாவும் மாறுச்சு. சோ இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது. அண்ணாமலை அவர்கள் திண்டுக்கல்ல ஒரு பூத் கமிட்டி மீட்டிங் நடக்குது, வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா பேனர்ல போட்டோ எல்லாம் இருக்கு. ஆனா மனுஷன் போல, கேரளாக்கு அடுத்த நாள் அங்க போயிருக்கிறாரு.
அங்க போய் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்றாரு, அங்க போய் திமுக விளாசுறாரு. சோ இவருக்கான ஒரு பாதை அப்படிங்கிறது தனி பாதையா அமைச்சு போயிட்டு இருக்காரு. நோண்டாம ஏன் சார் அப்படின்னு சொல்லி கேட்காம அவரை ஃப்ரீயா விட்டாங்க அப்படின்னாவே வெற்றி அப்படிங்கிறது பாஜகவுக்கும் என்டிஏ கூட்டணிக்கும் பெரிய அளவுல கிடைக்கும் அப்படிங்கிறது யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்க என்ன சொல்லணும்னு நினைச்சாலும் சரிங்க, மறக்காம மிஸ் பண்ணாம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிகழ்கால நிகழ்வுகள் உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye.